அனைவருக்கும் வணக்கம். ஈலேண்ட் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 31st அக்டோபர். ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் கான்டெக்ஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் மார்க்கெட்டில் கான்டெக்ஸ்ட் பேஸ்டாக நம்ம ட்ரேட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்ம மார்க்கெட்டில் சர்வே பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அதனால் நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை இங்கே நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதில் கான்டெக்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ட்ரேடிங் மெத்தடில் பண்ணலாம். ஆனால் இது ஸ்பெசிஃபிக்காக மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கு உண்டான கான்டெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டில் ஏன் இம்பார்ட்டன்ஸ்ன்றது நம்மளுடைய இமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுறது தான். லாட் ஆஃப் ட்ரேடர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏன் பேட் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னா இமோஷனல் கண்ட்ரோல். ஸோ இந்த இமோஷனல் கண்ட்ரோல் வர வைக்கணும்ல, அதுக்கு ஒரு சைக்காலஜி தேவைப்படுதில்ல. ஸோ என்னடா வேரியஸ் ட்ரேடிங் மெத்தடை நம்ம லேர்ன் பண்ணியிருந்தாலும் இந்த இமோஷனல் கண்ட்ரோல் மேக்ஸிமம் அந்த பேட் ட்ரேடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எது நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி நமக்கு ஹெல்ப் பண்ணுது. மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். இது எங்களுக்கு கிடைக்குது, இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அதை நம்ம ஷேர் பண்ணுறோம். சிம்பிள். அப்போது இது அப்படியே உங்களுக்கும் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே நம்ம ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டி, வி ஆர் ஆல் ட்ரேடர்ஸ். ஓகே, அப்போ இங்கே ட்ரேடர்ஸ் ஒருத்தருக்கு எது பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதோ அதை நம்ம ஷேர் பண்ணுறோம். அது ஒருத்தருடைய வேவ் லெங்த்தில் மேட்ச் ஆகும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்போ இங்கே நாங்கள் பண்ணக்கூடிய விஷயம் மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ்டு கான்டெக்ஸ்ட்டை ப்ரைமரியாக வச்சுட்டு, ஓகேங்களா, கான்டெக்ஸ்ட்டை ப்ரைமரியாக வச்சுட்டு அப்புறம் இன்ட்ராடேயில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில் கூடவே ஆர்டர் ஃப்ளோவையும், கான்டெக்ஸ்ட்டை ப்ரைமரியாக இருக்கும்போது மார்க்கெட் நமக்கு சப்போர்ட்டில் இருக்கா, ரெசிஸ்டன்ஸில் இருக்கா, இல்லை கன்சல்டேஷன் ஜோனில் இருக்கா, இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல்ஸ் ஆகுதா அப்படின்றத ப்ராப்பராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும்போது, மார்க்கெட் மூமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் போது அதை ஒரு பொசிஷனாக மேனேஜ் பண்ணும்போது ஒரு இன்கம் கிடைக்குது. அப்போது எதுக்காக நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம்? இன்கம்காக ட்ரேட் பண்ணுறோம். ஏன்? பிகாஸ் வி ஹாவ் டு ரன் த லைஃப். ஸோ கால்டு பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் கோடியில் பண்ணுறாங்க, அவங்க பணம் வருது. தட் இஸ் அ டிஃபரன்ஸ் ஸ்டோரி. ஒரு நார்மல் சேலரி பர்சன், எனக்கு ஒரு இன்கம் வேணும், அது இன்கம்காக நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் பொசிஷன் ட்ரேடு. அப்போ அந்த பொசிஷன் ட்ரேட் பண்ணும்போது இமோஷ்னலாக நம்ம டெசிஷன் எடுப்போம். ஆப்ஷன் கிளாஸில் செல் பண்ணிவிடுவோம், ஹெச் பண்ண மாட்டோம், இல்லை அதிகமான லாட்டை அங்கே பை பண்ணிவிடுவோம், மார்க்கெட் ரியாக்ட் ஆகும், இமீடியட் ப்ரீமியம் எரோட் ஆகும். இந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்கும்போது ஈவன்தோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கரை கண்டவங்களாக இருந்தாலும் அந்த இடத்துல என்னைக்காவது ஒரு என்ன பண்ணுவாங்க, சரிக்கிடுவாங்க. இது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போது இந்த இடத்துல என்ன ப்ளே ஆகுது? இமோஷனல் ப்ளே ஆகுது. அப்போது எந்த இடத்துல நான் ஸ்டே பண்ணணும், எந்த இடத்துல நான் மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகணும், எந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்டை போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமே எது எங்களுக்கு கனெக்ட் பண்ணுது? மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன். அப்போது இந்த இடத்துல எங்களுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் அப்படியே 30%, 50% அதெல்லாம் எங்களுக்கு ரெக்வைர்டே கிடையாது. எங்களுக்கு இந்த மந்த்துக்கு தேவையான இன்கமை ப்ராப்பராக ஒரு கான்டெக்ஸ்ட் வைஸாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் பண்ணும்போது கிடைச்சா போதும் அப்படின்ற அந்த மெத்தடாலஜியை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அப்படி பண்ணும் பொழுது மார்க்கெட்டில் எப்பப்பெல்லாம் இன்ட்ராடேக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்ன்றது ப்ரொஃபைல் ட்ரேடருக்கு தெரியும். அப்போ அந்த இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதையும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அந்த இடத்துல டெல்டா கன்ஃபர்மேஷன் பார்க்கறது, ட்ராப் பார்க்கறது, கூடவே அந்த இடத்துல சிங்கிள் வால்யூம் பார்க்கறது, இன்னும் ஒரு சில கான்செப்டோடு அதை பார்க்கும்போது அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கிடைக்கும் போது வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 நாளோ ஒரு இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போது மாதத்தில் 20 நாள் ட்ரேடிங்கு. அப்போ அந்த 20 நாளில் எத்தனை நாள் மட்டும் இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும்? ஒரு 8 நாள் இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும். மீதி நாள் நமக்கு என்ன வேலை? மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை ப்ராப்பராக பொசிஷனை பிளான் பண்ணுறது தான் வேலை. சிம்பிள். அப்போது இங்கே நாங்கள் காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்க விரும்பலை. கான்டெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருப்போம், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருப்போம். இந்த ஃபவுண்டேஷன் பேஸ் பண்ணி இன்ட்ராடேக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா இன்ட்ராடே, பொசிஷன் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் பொசிஷன் ட்ரேட். அப்போ இங்கே முக்கியமான அடுத்த ரோலாக நமக்கு வரக்கூடியது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அப்புறம் மணி மேனேஜ்மெண்ட். அப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் தான் நமக்கு ரெக்வைர்டு திங்ஸ். அப்போ இதை நோக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக இருந்து நீங்கள் பிளான் பண்ணுறோம். ஒரு சிலர் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, நான் ட்ரேடராக இருக்கும்பொழுது நிறைய லாஸ் பண்ணிட்டேன், நான் ஒரு இன்வெஸ்டராக இருந்தேன், இல்லை ஒரு மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட். எஸ், குட், நல்லா இருந்தால் சந்தோஷம்.
அப்போது இந்த இடத்துல ட்ரேடராக நீங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்களை நீங்கள் பண்ணீங்களா, இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணீங்களா எடுத்துக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்றத பெரும்பாலானவங்க யாருடைய ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க, ஜிம் டால்டனுடைய ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க, இல்லைனா பீட்டர் ஸ்டெர்லினுடைய ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க, அப்படி இல்லைனா அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்களோட ஃபாலோவராக இருப்பாங்க. அப்போது அவங்கக்கிட்ட இந்த கான்செப்டை கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணோமா, ஃபஸ்ட்டு சினாரியோஸில் போய் ப்ராக்டிஸ் பண்ணோமா, கரெக்டான சினாரியோஸில் ப்ராக்டிஸ் பண்ணோமா, அதை மார்க்கெட்டில் ரியல் ட்ரேட் போகாமல் பொறுமையாக பேப்பர் ட்ரேட் பண்ணி அதில் என்ன ப்ளஸ்ஸு வந்தது, மைனஸ் ஆச்சு, எந்த இடத்துல நம்ம சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம நோட் பண்ணோமா, நோட் பண்ணி நமக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ இல்லை யார் ஃபாலோவரோ அவங்கக்கிட்ட இந்த விஷயங்களுக்கான ஆன்சரை நம்ம கேட்டோமா. நான் இன்னைக்கு இப்படி பி ப்ரொஃபைல் இருக்குது, இந்த பி ப்ரொஃபைலுக்கு மேலே மார்க்கெட் போகும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அன்றைக்கி மார்க்கெட் போகாமல் எனக்கு ரிவர்ஸ் ஆகுது, இதுக்கான கேள்வி என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோமோ அவங்ககிட்ட அந்த ஆன்சரை நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதை எப்படி மேனேஜ் பண்ணணும் நமக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன, இதில் எப்படி மேனேஜ் பண்ண, இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். நம்ம பாட்டுன்னு போயிட்டு ட்ரேடிங் ஆரம்பிச்சுட்டு லாஸ் ஆகிட்டோம்னு சொன்னால் டெஃபினட்டாக அதுக்கு முதல்ல நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு அக்செப்ட் பண்ணணும். எஸ், லேர்ன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ரைட்டா ராங்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் அது ரைட்டாக இருக்கும், நமக்கு சூட்டபிளாக இருக்காது. அப்போ என்னது, நல்ல மருந்து தான், என் உடம்புக்கு ஒத்துக்காது, அலர்ஜி, கரெக்டாக, அப்போ அது வேண்டாம், அப்போ எனக்கு ஒத்துக்கிற மருந்து தான் நான் சாப்பிட முடியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு தான் உங்களுடைய ஹார்ட் ஏர்னிங் மணி, திரும்ப திரும்ப ஹார்ட் ஏர்னிங் மணி, சும்மா ஒன்றும் பணம் வரல, ஹார்ட் ஏர்னிங் மணியை நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட் உள்ள கொண்டு வரோம். ஓகே, அப்போது இந்த மாதிரியான ஒரு படிநிலையை நீங்கள் முதல்ல வகுத்துக்கணும், அவசரப்படக்கூடாது. ஓகேங்களா, அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ட்ரேடிங்குள்ளே வரீங்க அப்படின்னா கொஞ்சமாவது உங்களுக்கு சேவிங் பேக்கப் இருக்கணும், கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அப்போ நீங்கள் மேனேஜ் பண்ணணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த அப்ஸு டவுன்ஸு அதெல்லாம் ஓர வச்சுருங்க. முதல்ல நீங்கள் தெளிவாக படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் ஏற்கனவே மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் நடந்திருக்குல்ல, அங்கெல்லாம் இந்த விஷயங்கள் கரெக்டாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதான்றதை நீங்கள் சோதிச்சு பாருங்கள். மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா ஏன் மேனேஜ் பண்ண முடியலன்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத கேளுங்க, இல்லை நீங்கள் யார் நீங்கள் பிலீவ் பண்ணி ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு ஒரு மெயிலை போட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷனில் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது, இது ரைட்டாக தப்பான்ற ஆன்சர் கேளுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பணத்தை மார்க்கெட் உள்ள கொண்டு வரணும். ஓகேங்களா, இஸ் எ ஹை ரிஸ்க் ஏரியா. அகெயின் அண்ட் அகெயின் ட்ரேடிங் இஸ் த ஹை ரிஸ்க் ஏரியா. அப்போ இந்த ப்ரொஃபைல் பேஸ்டு கான்டெக்ஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதர் ஏரியாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவை அதோட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்மார்ட் மணி கான்செப்டை அதோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுடைய ஃபிபனாச்சி பேஸ்டாக இருக்கக்கூடிய ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ், இது மாதிரி பேட்டர்ன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்டில் இருக்கா, ட்ரெண்டு கண்டினியூஷனில் இருக்கா, மார்க்கெட் ஆக்சிலரேஷனில் இருக்கா, மார்க்கெட்டோட டெம்போ இருக்கா, இன்றைக்கி டைனாமிக் ரெஃபரன்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கா மார்க்கெட்டில், இல்லை மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸ், தட் மீன்ஸ் ஸ்டாட்டிக் ரெஃபரன்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கா, எப்படின்றத நம்ம புரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அந்தந்த இடத்துல ட்ரேட் எடுத்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு வர முடியும். ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல எப்பயுமே பாருங்கள், ரெண்டு சிஸ்டம் மேட்ச் பண்ணுவாங்க. ஓகே, இல்லைனா இப்படி பண்ணுவாங்க, ஸ்மார்ட் மணி கான்செப்டையும் ஆர்டர் ஃப்ளோவை மேட்ச் பண்ணி ஒரு சில ட்ரேட் பண்ணுவாங்க, ஃபிப்பையும் ஆர்டர் ஃப்ளோவையும் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுனா, ஒரு வால்யூம் கண்ணுக்கு தெரியும், ஆனால் சம்டைம்ஸ் அங்கே ட்ராப் ஆகும். பிகாஸ் ட்ரேடு லொக்கேஷன் அங்கே கரெக்டான லொக்கேஷன் கிடையாது. அப்போ அந்த ட்ரேட் லொக்கேஷன் நமக்கு மிஸ் பண்ணுறோம். அப்போது சர்க்கம்டன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரதுக்கு சர்க்கம்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, முக்கியமாக நீங்கள் இமோஷனலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், வீட்டில் எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் லேர்ன் பேசிக்ஸ் பர்ஃபெக்ட், தென் எங்கெங்கெல்லாம் நம்ம ஆன்சர்ஸ் கிடைக்கல அதுக்கெல்லாம் பதில் எழுதி கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டோ, இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பண்ணிட்டோ, இதை என்ன பண்ணணும், நம்ம ரெடி ஆகிட்டே இருக்கணும். ஒன்ஸ் நம்ம ரெடி ஆன பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளே என்ட்ரி ஆகி இதை ரியல் மணியில் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் பண்ணுறோன்றதை ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அதில் ஸ்பெசிஃபைடாக இப்போ நமக்கு மனசில் இருக்க கேள்வி என்ன, மார்க்கெட் ஒரு ஹையில் கன்சால்டேஷன் நடக்குது, இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்குமா, இல்லை இப்போ இது ஒரு சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகி ஃபர்தராக ப்ரைஸ் மூவ் ஆகுமா, இல்லை இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிடுமா மார்க்கெட், இந்த மாதிரியான கேள்வியில் தான் நம்ம இருக்கிறோம். இதுக்கான கேள்வியை நம்ம இன்னைக்கு கான்டெக்ஸ்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட லேர்ன் பண்ணவங்களுடைய ஜென்யூன் டெஸ்டிமோனியல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இது அவங்களுடைய வாய்ஸ் நோட்டாக இருக்கும், இல்லைனா அவங்களுடைய வீடியோஸாக இருக்கும். அந்த கூகுள் ஷீட்லாம் நான் கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஷீட்டில் டெய்லி நீங்கள் என்ன சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் அதில் போடலாம், ஆனால் போட மாட்டீங்க, ஏன்னு தெரியல. போடுங்க, இந்த டேட்டு இன்னைக்கு 30ஆம் தேதி அக்டோபரு, இன்னைக்கு மார்க்கெட்டு
நான் வந்து அப்சைடு போகணும்னு எதிர்பார்த்தேன், ஏ பீரியடுக்கு அப்புறம் பி பீரியட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, போடுங்க, நல்ல விஷயம். நான் கான்டெக்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது அது ஒரு பாயிண்ட் அடிஷனலாக உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். இப்போ இன்னியோட இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு வரும். இப்போ இன்னியோட கான்டெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், மார்க்கெட் வந்து ஒரு ஆக்டிவிட்டியில், டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியில் இருக்குது. அப்போ டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியில இருந்து ப்ரைஸ் என்ன உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். ஓகே, அப்போது உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல யார் வரணும், இந்த இடத்துல இனிஷியேட்டிவ் பையருக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கணும், இல்லைனா ப்ரைஸ் என்ன பண்ணும், ஆஸ்லேட் ஆகும். ஓகேங்களா, அதுதான் இன்னைக்கு நமக்கு நடந்தது. அப்புறம் டெவலப்மெண்ட்டு ஸ்டில் வந்து மார்க்கெட் என்ன இருக்குது உங்களுக்கு, டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது, இன்னும் மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு போகலை. ஸோ இயர்லி டெவலப்மெண்ட் கிடையாது. ஸோ இப்படி வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து இயர்லி டெவலப்மெண்ட்டு ஒரு 2 நாள், இப்படி ஒரு 2 நாள் கன்சல்ட் ஆகுது, இது வந்து இயர்லி டெவலப்மெண்ட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ அந்த இயர்லி டெவலப்மெண்ட் திரும்ப மார்க்கெட்டு அடுத்த 2 நாள் இப்படி போகிறத வந்து நம்ம டெவலப்மெண்ட்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்த 2 நாள் இப்படி இருக்கிறது மார்க்கெட் வந்து மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இஸ் மெச்சூர்டு நவ். ஸோ மெச்சூர்ட் ஆன பிறகு ஏதாவது டேரக்ஷனை ப்ரைஸ் வந்து டிசைட் பண்ணும். பெரும்பாலும் அது எந்த டேரக்ஷனில் ப்ரைஸ் வந்ததோ அந்த டேரக்ஷன் தான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜ் இருக்குது. இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டைம் இன்னும் ஒரு 4-5 நாள் இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகுது அப்படின்னா அப்போ அது என்னவாயிடும் உங்களுக்கு, ஓவர் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஆகும். இது வந்து பீட்டர் ஸ்டேடில்மேருடைய மெத்தடாலஜி. ஓகேங்களா, இதுவே ஜிம் டால்டனுடைய மெத்தடாலஜியில் அவர் என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் கன்சால்டேஷன் நடக்குது, லாட் ஆஃப் ஓவர்லாப்பிங் ப்ரொஃபைல். இப்போ இந்த ஓவர்லாப்பிங் ப்ரொஃபைலில் என்ன ஆக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸ், இட்ஸ் கால் ஸ்டாட்டிஸ்டிக் ரெஃபரன்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக் ரெஃபரன்ஸ் அப்படின்னும் போது எதெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு போகும்போது, நீங்கள் நார்மலாக நோட் பண்ணக்கூடிய எங்கே ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, எங்கே வந்து ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, ப்ரீவியஸ் டே லோ எது, ப்ரீவியஸ் டே ஹை எது, ஓகேங்களா, அந்த மாதிரி. அப்புறம் வந்து மல்டி டே ஹை எது, மல்டி டே லோ எது, இதெல்லாம் வந்து நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் பார்க்கக்கூடிய அதே அந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸ். ஓகே, இஸ் எ மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸ். ஸோ இஸ் எ மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாட்டிக் ரெஃபரன்ஸ் சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல ஸ்டாட்டிக் ரெஃபரன்ஸில் யார் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸை நம்ம எடுப்போம், ரெஸ்பான்சிவ் பிஹேவியர் இருக்கும். ஓகே, டைனமிக் ரெஃபரன்ஸ்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரெண்டாக இருக்கும், நியூ ஹை மார்க்கெட் போயிட்டே இருக்கும், இல்லை நியூ லோ மார்க்கெட் போயிட்டே இருக்கும். இட்ஸ் டைனாமிக் ஆக்டிவிட்டிஸ். அப்போ டைனாமிக் ரெஃபரன்ஸில் உங்களுக்கு கிரியேட் ஆகக்கூடிய விஷயம்லாம் வந்து இந்த சிங்கிள் பிரிண்ட் கிரியேட் ஆகுது, டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் ஆகுது, ட்ரிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் ஆகுது, ஒரு ட்ரெண்டில் அனாமலி ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் இதெல்லாம் இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு டைனாமிக். அப்போது இந்த ரேஞ்சில் வந்து இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் எல்லாம் மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸை வந்து மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போது இந்த டே கடைசியாக இந்த டே நமக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹை எது, இந்த ப்ரொஃபைலோட, இது ப்ரொஃபைலோட ஹை, இது ப்ரொஃபைலோட லோ, இது வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, இது நார்மல் பிஓசி. இப்போ பிஓசியில் பிபிஓசி நீங்கள் பார்ப்பீங்க, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இங்கே டிபிஐ கவுண்ட் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, எம் பீரியடை விட்டுருங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் 8. ஸோ நம்ம பீரியட் என்ன 12 ஃபுல் பீரியட், 12ல் 8 வந்து நல்ல குட் பேலன்ஸ் தான், ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் ப்ரொஃபைல் தான். ஓகேவா, ஸோ ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான், பேலன்ஸ் இல்லை. மோர் தென் 8 ஆர் மோர் தென் 7 above 8 above இருக்குது, எம் பீரியட் விட்டுருங்க, லாஸ்ட் பீரியட் விட்டுட்டு வரக்கூடிய அந்த பேலன்ஸே வந்து குட் பேலன்ஸ் தான். அப்போ அங்கேயே வந்து ஒரு நல்ல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு நல்ல ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே ஃபைன். அப்போது அதுக்கு கொஞ்சம் பிபிஓசி மாதிரியும் கொஞ்சம் நமக்கு வந்து ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டே இன்றைக்கி ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் வேல்யூ ஏரியாவுக்கு போயிட்டு ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு, அப்புறம் லோவை மார்க்கெட் கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஆனால் என்ன இல்லை, சிங்கிள் பிரிண்ட் இல்லை. அதான் சொன்ன பாருங்க, இஸ் பியூர்லி மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸ் தான் இருக்கும். இங்கே பாருங்க, எங்கேயுமே நமக்கு சிங்கிள் பிரிண்ட் வந்து வந்திருக்காது, இது பியூர்லி மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸ் தான் இருக்கும். அப்போ ஆரம்பத்தில் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்காங்க, புஷ் பண்ணிட்டாங்க. ஏன், பிகாஸ் இஸ் எ ரெஸ்பான்சிவ் செல்லர் ஜோன். இப்போ ப்ரைஸ் என்ன வரும், ரெஸ்பான்சிவ் பையிங்க்கு வருது. நெக்ஸ்ட், இப்போ இந்த ப்ரொஃபைலை தாண்டோன்னா அடுத்ததாக இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் என்ன, இந்த ப்ரொஃபைலோட ரெஃபரன்ஸ். அப்போ இந்த லொக்கேஷனுக்கு வரும், ஆல்ரெடி பேலன்ஸ் உடைய பாயிண்ட்டுக்கு இருக்குது. அப்போ ஏன் இங்கே பாயிண்ட்டில் ப்ரைஸ் ரியாக்ட் ஆச்சு அப்படின்றதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. அப்போது இங்கே ஸ்கேல்பராக நீங்கள் இருக்கிறதுக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கில். ஓகே ஃபைன். இப்போது இந்த ப்ரொஃபைலில் இது வந்து ஒரு மிடில் லெவல் ஆர் செமி மேக்ரோ லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடுச்சு. இதுக்கு அடுத்ததாக நீங்கள் இந்த ப்ரொஃபைலில் எப்படி வந்து நீங்கள் ட்ரேடிங் செட்டப்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 30 மினிட்ஸில் வைக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே 30 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன இருக்குது, டைரெக்டாக ப்ரொஃபைல் ஆல்மோஸ்ட் லோ வந்துடுச்சு. அப்போது இந்த இடத்துல 30 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நமக்கு என்ன, ப்ரைஸ் வந்து நல்லாவே இங்கே போயிட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துச்சு, டெஸ்ட் எடுத்துகிட்டு நமக்கு ரிவர்ஸ் ஆயாச்சு. ஓகேங்களா,
அப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது, ப்ரொஃபைல். அப்போ திரும்பவும் ப்ரொஃபைல் என்ன பண்ணக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. புஷ் பண்ணி அமிச்சாச்சுல்ல, அப்போ திரும்பவும் உள்ளே வரக்கூடாது. வரவில்லை. புரியுதுங்களா? அப்போ அந்த இடம் என்னவா ஆக்ட் ஆகுது, காலையிலேயே போயிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு டவுன் வந்தது, என்னவா ஆக்ட் ஆகுது உங்களுக்கு, அந்த பர்டிகுலர் டேயில் அந்த இடத்துல உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு டீசன்ட் கேபிட்டல் இருக்குது அப்படின்னா, அப்போ என்ன பண்ணும், திஸ் இஸ் த கரண்ட் பேலன்ஸ். அப்போ மார்க்கெட் எதுக்கு மேலே போகாது தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே மார்க்கெட் போகாது தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை டிப்ளை பண்ண வேண்டியது. சிம்பிள். இமோஷனல் ஏதாவது இங்கே வருதுங்களா? எனி இமோஷனல் வி ஹேவ்? நோ இமோஷனல். கரெக்டாக ப்ராப்பராக கான்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், தென் ஐ இன்வெஸ்ட் மணி. அது வரைக்கும் நான் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் ரியாக்ட் ஆகி என்ன இருக்குது உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் இங்கே 980 ப்ரைஸ் எவ்வளோ தூரம் வந்திருக்கு, 860 வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட், ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு லோக்கு வந்திருக்கு. போதாதுங்களா ப்ரீமியம் குறையிறது? ஆனால் இதே நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணி ஹோல்ட் பண்ணும்போது அந்த ப்ரீமியம் ஏறி இருக்குமா அப்படின்னு அந்த கேள்விக்கு நீங்களே பதில் தெரிவிக்கும் பேக் டெஸ்ட்டில். புரிஞ்சிச்சுங்களா? ஓகே. இப்போ ப்ரைஸ் வந்து டவுன்வர்ட்ஸ் மூவ் ஆகும்போது எத்தனை வாட்டி வந்து செஷன் எடுத்துருக்கு பாருங்க. ஸோ செஷன் மீட் என்னென்னா, அகெயின் அண்ட் அகெயின் வந்து அவங்க ஒரு இப்படி எடுத்துக்கோங்க, மார்க்கெட் வந்து அப் சைடே போகுது ஆனால் ஒரு புல் பேக் வந்து போகுது, மார்க்கெட் டவுன் சைடே வருது ஆனால் ஒரு ஹை எடுத்துகிட்டு போகுது அப்படின்றத நீங்கள் வந்து இந்த செஷன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு தடை. அப்போது அந்த தடையில் எவ்வளோ வால்யூம் வருதுன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போது அந்த இடத்துல வால்யூம் கொடுக்குறாங்கன்னா அப்போ அந்த இடம் உங்களுக்கு என்ன கன்வெர்ட் ஆகும், ஒரு ரெசிஸ்டன்ஸாக அகைன் கன்வெர்ட் ஆகுது. இந்த இடத்துல வால்யூம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன உங்களுக்கு சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. அதை நீங்கள் இங்கே செக் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் பார்க்க புரியுதுங்களா? ஓகே. தென் இந்த டேயில் எத்தனை வாட்டி இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க பாருங்கள். எடுத்திருக்காங்க, திரும்ப எடுத்திருக்காங்க, எத்தனை வாட்டி எடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல வந்து செல்லிங் வந்து ரொம்ப அக்ரெசிவ் செல்லிங்கா கிடையாது. மார்னிங் மார்க்கெட்டை புஷ் பண்ணி விட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இருக்கிறதா ரீட்டே அப்சவுன் போட்டு உக்காண்டிருக்கும். புரிஞ்சுதுங்களா? இதான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இன்னையோட ட்ரேடில் அக்ரெசிவான செல்லிங் பண்ணக்கூடியவங்க உள்ள பார்ட்டிசிபேட்டாக இருக்காங்களா? அதுக்கு ஆன்சர் நோ. அப்போ அவங்களுடைய லொக்கேஷன் என்ன, ப்ரீவியஸ் ஜோனில் இருந்து ப்ரைஸை கீழே தள்ளி விட்டுருக்காங்க. ஓகே. அப்போ நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது, ப்ரைஸு உங்களுக்கு இந்த லோக்கு கீழே என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு அகெயின் வந்து இனிஷியேட்டிவ் போகக்கூடாது. அப்படி அகெயின் இனிஷியேட்டிவ் போனால் உங்களுக்கு என்ன ஆகும், ப்ரைஸு அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிடும். புரியுதுங்களா? அடுத்த லெவலுக்கு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் எங்கே, ஆல்மோஸ்ட் 25,600 200 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகும். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே பார்க்கணும், எந்த இடத்துல பார்க்கணும், எப்போ நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸை பார்த்து வரக்கூடிய அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுதான் நீங்கள் மெச்சூர்டாகி ட்ரேடிங்குள்ளே உங்களை கன்வெர்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து எனக்கு இந்த ப்ரொஃபைலோட அண்டர்ஸ்டாண்டிங் ஹெல்ப் பண்ணுறதுனால எங்களால் இமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஓகே, ஃபைன். இப்போ இது கூடவே அகெயின் இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் அப்போ பிகினிங்லேயே பார்க்க முடியுமா? ஓகே, ஃபைன். இது அப்படியே 15 மினிட்ஸ் ப்ரொஃபைலாக மாற்றுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது தெரியுதுங்களா? ஓகே. 5 மினிட்ஸ் பாருங்கள். 5 மினிட்ஸில் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ரெஃபரன்ஸ் மார்க் பண்ணிக்கோ அங்கேயே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்துச்சுங்களா ப்ரைஸு? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ப்ரைஸ் வந்த உடனே என்னாவது உங்களுக்கு அந்த இடத்துல ப்ரைஸு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ராக்டல் ஃபார்ம் ஆகி வருது. ஃப்ராக்டல் ஃபார்ம் ஆகி வெளியில் வரும்போது அப்போ இதுவே உங்களுக்கு என்ன தெரியும், இது கீழே போகுது அப்படின் போது நீங்கள் ஸ்கேல்பராக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி வைக்கணும். எங்கே மார்க்கெட் லிக்விட் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல மார்க்கெட் லிக்விட் எடுத்துகிட்டு வந்தது. ஓகேங்களா? 15வது நிமிஷம் மார்க்கெட் லிக்விட் எடுத்துகிட்டு அப்படி வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடம் உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் எஸ்எல்லாக இருக்கணும். தென் யூ கேன் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. புரியுதுங்களா? ஃபைன். ஸோ தட்ஸ் ஆல் டுடே லேர்னிங். ஸோ மார்க்கெட் வந்து ஆக்டிவிட்டியில் இருக்குது. மார்க்கெட் ஆக்டிவிட்டியில் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ் என்னது, உங்களுக்கு டெவலப்டு ஸ்டேஜில் இருக்குது. அது வந்து ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் மார்க்கெட் ஓவர் டெவலப் ஆகணும். ஒரு சைக்கிளுக்கு அப்புறம் மார்க்கெட் ஏதாவது டேரெக்ஷனில் மூவ் ஆகுறது நல்ல விஷயம். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். இதுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு ரெஃபரன்ஸை நீங்கள் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக மார்க்கெட் எல் பீரியடு இங்கே லோயர் லிக்விடேஷன் எடுத்திருக்கு. அப்போ எடுத்தால் என்ன பண்ணணும், உங்களுக்கு இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி டெஸ்ட் எடுத்துச்சுன்னா அகெயின் இந்த ஹைக்கு வந்து ப்ரைஸ் போகும். கரெக்டாக அங்கே தான் இங்கே இருக்குது உங்களுக்கு சிபிஆர் யூனிஃபார்ம். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி டெஸ்ட் ரேட் வந்த இடத்துல பாருங்கள், இங்கே தான் சிபிஆர். புரியுதுங்களா? அப்போ இது வந்து ஒரு சிபிஆர் பேஸ்டு ட்ரேடருக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு மார்க்கெட்டோடைய ப்ரொஃபைல் வந்து ஒரு கூடுதலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆட் ஆகுது. ஃபைன், கிளியர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி ஆன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.